குட் ஈவினிங் ஆல். ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ லாங் கேப்க்கு அப்புறம் இன்னைக்கு நான் நிஃப்டி பற்றி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்டேட் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் 4 டேஸாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்தது. அண்ட் அகெயின் வந்து இன்னைக்கு வந்து அகெயின் வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் வந்து லாஸ்ட் 4 டேஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் அப் ட்ரெண்டு. அண்ட் அகெயின் வந்து 0.5 லெவல்ன்றது கேரக்டர். டெக்னிக்கலா இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஸோ நிஃப்டியோட கேரக்டர் 0.5. ஸோ மார்க்கெட் வந்து நேத்துமே பார்த்தீங்கன்னா விக்கு தான் போச்சு. ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து விக்கை தாண்டி கேண்டில் வந்து 0.5 லெவல் கேரக்டர் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து இந்த 0.5 லெவல் கேரக்டரை லெவலை நீங்க ரெசிஸ்டண்டா வச்சு ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பிஇல ட்ரேட் பண்ணலாம், பை எடுக்கலாம். நாளைக்கு அகைன் மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் பார்த்துட்டு அப் ட்ரெண்ட் ஸ்டில் வந்து 0.5 லெவல் கீழே எங்கன்னா வந்து மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சதுன்னா ஸ்டார்ட் ஆச்சுன்னா நீங்க வந்து தாராளமா பிஇல ட்ரேட் எடுக்கலாம். அகைன் இல்ல மார்க்கெட் வந்து கேப் அப்ல ஃபார்ம் ஆகி எங்கன்னா மேல க்ளோஸ் வச்சதுன்னா அது அப் ட்ரெண்டா கன்ஃபார்ம் எடுத்துக்கலாம். அண்ட் நியூ பையர்ஸ், அதாவது ஸ்டாக் பையர்ஸ், ஷேர் பையர்ஸ் இருப்பீங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நாளைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை 1 ஹவர் கழிச்சு மார்க்கெட் எந்த லெவல், இந்த இந்த லெவல் நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 25,046. ஸோ 0.5 லெவலுன்றது 25,102. ஸோ மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் வைக்குதா கீழே க்ளோஸ் வைக்குதா நாளைக்கு மார்னிங் ப்ரீ மார்க்கெட்ல பார்த்துட்டு அக்கார்டிங்லி நம்ம ட்ரேடை எடுக்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி லெவல்ஸ். ஸோ இனிமேல் ரெகுலராக அப்பப்போ நிஃப்டி லெவல்ஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து ஷேர்ஸ்லையும் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து காலா புட்டான்றது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ இதை தவிர வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 6 கம்பெனிஸ் வந்து அப் ட்ரெண்டாக கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது வந்து அகைன் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுது ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் பை எடுக்கலாம். பட் இப்போதைக்கு அதோட சார்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். சில லெவல்ஸ் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் அதோட டார்கெட் லெவல். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட் கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸா வந்து இந்த ரேஞ்சிலேயே இருந்தது. ஸோ இப்போதான் பிரேக் அவுட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1023. அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1051, 150. அதுக்கப்புறம் பிரேக் ஆச்சுன்னா 1323. ஸோ இதுதான் வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட லெவல்ஸ். அடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டார் தான். இது இன்னைக்கு தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டாக கன்ஃபார்ம் ஆயிருந்தது ஆஃப்டர் 2-3 வீக்ஸ்க்கு அப்புறம். ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங், இது வந்து 651ல இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த லெவல் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான். ஸோ 697 அதோட டார்கெட். இது வந்து சுந்தரம் ஃபினான்ஸ் ஹோல்டிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ரொம்ப நாளா ஒரு ரேஞ்சிலேயே இருந்தது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸ்டில் வந்து சப்போர்ட் வந்து 937 வச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 978. அடுத்த லெவல் வந்து 1124. அது பிரேக் ஆச்சுன்னா 1255. ஸோ இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இதோட லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து ஐஜிஎல். ஐஜிஎல்ன்றது ஒன்றும் இல்லை, இந்திரபிரசாத் கேஸ் லிமிடெட். இது ஒரு நல்ல கம்பெனி. பட் இதோட ஷேர் வந்து உங்களுக்கு லோ லெவல், அதாவது கம்மி விலையில இருக்கும். ஸோ சில பேர் வந்து 200 ருபீஸ் ஸ்டாக்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த கம்பெனியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது வந்து 217. அடுத்த டார்கெட் வந்து 245. அதுக்கு அடுத்தது வந்து 265. ஸோ இப்போ நான் காமிச்ச எல்லா ஷேர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் தான். ஸோ அடுத்த 1 வீக்ல நடக்குமா இல்லை 1 மந்த்ல நடக்குமாலாம் சொல்ல முடியாது. ஸோ 2-3 மந்த்ஸ் கூட ஆகலாம், ஈவன் 6 மந்த்ஸ் கூட ஆகலாம். இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங்காக நான் சொல்லிட்டு இருக்க ஸ்டாக்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இது வந்து ஒரு நல்ல கம்பெனி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 403. சப்போர்ட் வந்து 393ல வச்சுக்கோங்க. அடுத்த டார்கெட் வந்து 493. அதுக்கப்புறம் வந்து 562. ஸோ இது வந்து லாங் டைம் ட்ரேடிங்க்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல கம்பெனி இது ஆக்சுவலி.
ஸோ ஃபைனலாக சிக்ஸ்த்து கம்பெனி நான் சொல்ல போகிறது வந்து எஸ் பேங்க். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னோட குரூப் சேனலில். ஸோ எஸ் பேங்க் வந்து இன்னைக்கு தான் ஆக்சுவலாக 22ல் க்ளோஸ் வச்சுது. நான் லாஸ்ட் வீக் என்னோட குரூப்பில் சொல்லியிருந்தேன். அது 22ல் க்ளோஸ் வச்சதுன்னா நீங்கள் பை போகலாம். அடுத்த லெவல் வந்து 26, அதுக்கு அடுத்த லெவல் வந்து 30. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 6 to 8 months கூட ஆகும். ஸோ இதெல்லாம் லாங் டைமுக்காக. அகெயின் எப்பவுமே ப்ராஃபிட்டை வந்து வேல்யூவில் பார்க்காதீங்க, பர்சன்டேஜில் பாருங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜாக 20-25% ஷுவராக வந்து சொல்கிற ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொடுக்கும். அகெயின் வென் கம்பேர் வித் எஃப்டி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட், இது வந்து உங்களுக்கு எப்படியோ 20-25% ப்ளஸில் தான் உங்களுக்கு பர்சன்டேஜில் தான் உங்களுக்கு எவ்ரி இயர் வந்து நம்ம சொல்லியிருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் இருந்தாங்கன்னா அவங்களுமே நீங்கள் கன்சிடர் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பை பண்ணலாம். இப்போ நான் சொல்லியிருக்க ஒரு 6 ஸ்டாக்ஸ் ஷேர்ஸில் சொல்லியிருக்கேன். அண்ட் அகெயின் வந்து நிஃப்டியோட லெவல் சொல்லியிருக்கேன். அகெயின் நிஃப்டி அப் ட்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்கினாலுமே உங்களுக்கு அது ப்ராஃபிட்டபிளாக வரும். நிஃப்டி டவுனில் இருக்கும்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா எந்த ஷேர்ஸாக இருந்தாலுமே டவுனு தான். ஸோ நியூ பையர்ஸ் வந்து நிஃப்டியோட லெவல் சொல்லியிருந்தேன். இந்த 0.5 லெவல் தாண்டி நாளைக்கு மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா நான் ஏற்கனவே இப்போ சொல்லிட்டு இருக்க இந்த 6 ஷேர்ஸுமே நீங்கள் பை பை பண்ணலாம். அண்ட் டார்கெட்ஸுமே சொல்லியிருந்தேன். அந்த லெவல்ஸை நோட் பண்ணி எக்ஸிட் ஆகிடுங்க. லாங் டார்கெட் முடிஞ்சிச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுங்க. ஸோ வேற எதனா உங்களுக்கு உங்களோட நோன் கம்பெனிஸ் எதனா இருந்துச்சுனாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.